அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருட பழைய வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த வீட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடோட லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த ஏரியாவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கூடல் புதூர், அதாவது நம்ம மதுரை கூடல் நகர் அருகே அமைஞ்சிருக்க கூடல் புதூர். பார்த்தீங்கன்னா மதுரை கூடல் நகர் ஜங்ஷனும் இந்த ஏரியாவும் ரொம்ப பக்கமாக இருக்கும். இது ஒரு 5 மீட்டர் ரோட்டில் ஒரு கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோட நல்ல ஒரு ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நேர்த்தியாக கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடு பாருங்க அருமையாக கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்ல ஒரு பிரம்மாண்டமான கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வேலை நடந்துட்டு இருக்கு, பெயிண்டிங் ஒர்க்லாம். அதனால அதுக்குரிய பெயிண்டிங் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி மோட்டார் சுவிட்ச் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியாவில் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தளத்தில் நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வாலில் பார்த்தீங்கன்னா அருமையாக டைல்ஸ் வந்து மேலே வரை ரைஸ் பண்ணி சூப்பராக ஒட்டியிருக்காங்க. இது இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள டைல்ஸ் தான் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழே தரைத்தளம் மட்டும்தான் 4 வருட பழசு, மேலே வந்து இப்போ சீரமைக்கப்பட்டு கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க தலைவாசல் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த தலைவாசல்ல பாருங்க, அதுக்கு மேலேயே ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த தலைவாசல் அருமையாக உட்டில் சூப்பராக பெயிண்ட் பண்ணி அருமையாக காமிச்சிருக்காங்க. வாங்க இப்போ இந்த டோரை விளக்கிட்டு நம்ம இந்த வீட்டோட ஹாலை பார்த்துருவோம். இந்த ஹால் பாருங்க 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் நல்ல ஒரு சூப்பராகவே ஃபினிஷிங்கில் அமைச்சிருக்காங்க. நல்ல ஓரளவு டீசெண்டான ஸ்பேஸில் இந்த ஹால் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் டிவி கப்போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லையே கிழக்கு பார்த்து இங்கே ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பூஜா கப்போர்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வாலில் ஒரு கிரே கலரில் ஒரு பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஒரு பெட்ரூம் பார்க்குறோம். அடுத்ததாக இந்த பக்கம் ஆப்போசிட் வால்லையும் இங்கேயும் ஒரு அலமாரி எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஓரளவு வெளிச்சமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து நமக்கு இங்கே ஒரு ஜன்னல், அப்புறம் தலைவாசலில் அந்த டோரோடைய இணைக்கப்பட்டு ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு ஓடிஎஸ் ஸ்பேஸ் வேறு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதாக இருக்கு இல்லையா, செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்து இங்கே ஒரு ஓடிஎஸ் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு திறந்து வச்சா நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வாஷிங் மிஷின் யூசேஜுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். பாருங்க, இது தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஓடிஎஸ் ஏரியா ப்ளஸ் அங்கே கொடுக்க ஒரு குழா ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ இந்த ஹாலில் தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் டோரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வாங்க இப்போ நம்ம அந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்த்துருவோம். அதே சேமாக 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நீட்டாக நல்லா ஸ்பேஷியஸாக தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இங்கே ஒரு செல்ஃப் கப்போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கமும் நம்ம ஒரு வார்ட்ரோப் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க. இது பூராமே ஓப்பன் செல்ஃப் கப்போர்டு தான், எதுவுமே வுட் ஒர்க் இல்லை. இருந்தாலும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த பெட்ரூமுக்கு மேலேயும் ஸ்டோரேஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுபோக இங்கே லெஃப்டில் வந்து லாப்டும் இருக்குது, அங்கேயும் ஜாமான் ஏற்றிக்கலாம். பெரிய ஜன்னல் போர்டு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. வாலில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு வித்து லோவர் கிளாஸோடைய ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மீண்டும் இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த கிச்சனை பார்த்துருவோம். இந்த கிச்சன்லையும் சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சனில் நல்ல ஒரு ஜன்னல் வசதி இருக்குது. அடுத்ததாக கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. அடுத்து எல் டைப்பில் கிச்சன் மேடை அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த பக்கமும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே மேலே லாப்ட்லையும் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கிற அளவுக்கு நல்லா ஜாமான் மேலே ஏற்றி போட்டுக்கலாம். அடுத்து இந்த பக்கமும் ஒரு ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது
ஜன்னல் வசதியோட அமைஞ்சிருக்கு. அதுபோக வெண்டிலேஷன் ஃபேன் வந்து மாற்றுறதுக்கு ஒரு ஹோல் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஹால் பார்த்துட்டோம், தரைத்தளத்தில் அமைஞ்சிருந்த பெட்ரூமை பார்த்துட்டோம், தரைத்தளத்தில் அமைஞ்சிருந்த கிச்சனையும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு போவோம். மாடிக்கு போகிறதுக்கு படியெல்லாம் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அதுபோக எம்எஸ்ல ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டிங் ஏரியாலையும் அதே மாதிரி எம்எஸ்ல ஹேண்ட் ரயில் எலிவேஷன் ஏரியாலையும் காமிச்சிருக்காங்க. இந்த படிக்கு நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்க வீட்டோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். பாருங்க, இங்கே இந்த லாபி ஏரியாவில் பாருங்க, அவங்க தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க, ஒரு எம்எஸ்ல கட்டிங் பிளேட்டு டிசைன் பண்ணி சூப்பராக எலிவேஷனுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட நல்ல ஒரு கிழக்கு பார்த்த முனையில கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, மேல்தளத்தில் அமைஞ்சிருக்க வீட்டோட என்ட்ரன்ஸை, இங்கேயும் அதே மாதிரி இப்போ ஜன்னல் வசதி அருமையான வுட்டில் நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பராக ஒரு டோர், தலைவாசல் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் ஜன்னலோடய அமைஞ்சிருக்கு. ஜன்னலுடன் இணைக்கப்பட்டு இந்த ஜன்னலுடன் எனக்கு தலைவாசல் இது. அது போக மேலே தலைவாசலுக்கு மேலேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சம் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா தளத்தில் ஃபுல்லாக 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு டிவி செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது போக கிழக்கு பார்த்து ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரே கலர்ல பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கீழே இருந்த மாதிரியே அப்படியே டிட்டோவா இந்த ஹால்லையும் சிறப்பாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெளிச்சமாகவும் மேலே சீலிங்லையும் அங்கங்கே கலர்ஃபுல்லாக ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே மாடியில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை போய் பார்த்துருவோம் வாங்க. அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் லாஃப்ட் இருக்கு, மேலே நிறைய ஜாமான் ஏற்றி போட்டுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் ஒரு ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி இருக்கு. அதுபோக இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மேல்தளத்தில் அமைஞ்சிருக்க கிச்சனை பார்க்க போறோம் வாங்க. தளத்தில் ஃபுல்லாக 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல் டைப்ல மேடை போட்டிருக்காங்க, கிச்சன் மேடை. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்டில் திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு லாஃப்டில் ஸ்டோரேஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமாக அலமாரி நிறைய ஓப்பன் செல்ஃப் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கிச்சன்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட மொட்டை மாடி பார்த்துருவோம் வாங்க. இப்போ இந்த வீட்டை பற்றின ஹைலைட் என்னன்னா, ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட ரோடு நீங்களா, அதாவது ரோடு நீக்கிய ஒரு 3/4 சென்ட் இடத்துல இந்த வீடு கிட்டத்தட்ட தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட 600 சதுரடியில் கட்டியமைக்கப்பட்டிருக்கு. நல்ல நீர்வளம் உள்ள பகுதி, போர் போட்டிருக்கு, 2 பெட்ரூம் இருக்கு, 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, 2 கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு லே அவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட இடத்துலயே அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல தண்ணீர் வசதி, பாதாள சக்கர வசதி எல்லாம் இருக்கு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்ற விலை 35 லட்சம் தான் சொல்றாங்க. அதுலயும் பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எடுக்கிட்டு உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.